பனானா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் காட்டில் விளைஞ்ச வாழைத்தாருங்க. இன்றைக்கி தான் வெட்டிட்டு வந்திருந்தாங்க. சரி அது பனானா பவுட்ரு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதாங்க இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக பழமாக கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பனானா பவுட்ராக ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க நல்லாவே சாப்பிடும். எல்லாத்தையும் தனித்தனியாக உரிச்சிக்கிட்டு கீரல் போட்டுட்டு எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி காயாக இருக்கணுங்க. ரொம்ப பழுத்துட்டு அது வந்து செய்ய முடியாதுங்க பவுட்ரு. காயாக இருந்தால் தாங்க அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட பழுக்காமல் இருக்கணுங்க. பழுக்க விட்டுறாதீங்க ரொம்ப. காயாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க வந்து பழமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பவுட்ராக நம்ம வந்து தோசையில் எதில் வேணால் ஊற்றி குழந்தைங்க கொடுத்துட்லாங்க. ஈஸியாக குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியாமே நம்ம ஃபுட்டில் சேர்த்து கொடுத்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது உடம்புக்கும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு. ஏன்னா அந்த காரை பிடிச்சிருங்க. காரம் மாதிரி பிடிச்சிரும். காயாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால காரை பிடிச்சிரும். தண்ணியில் போட்டுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்து செடி கூட போட்டுடலாம். நம்ம வேறு யூஸ் கூட ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி தீத்துற கட்டை வந்து எல்லா வீட்லேயுமே இருக்குங்க. அதில் வந்து நல்லாவே மெலிசாவே தீர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தீத்திட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சாவே போதுங்க. அதிகம் தேவையில்ல. 2 நாள் அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். கொஞ்சம் கஷ்டந்தாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி பழமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக குழந்தைங்களுக்கும் இது பண்ணுங்க. இந்த மாதிரி சீவிட்டு வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் நல்லா அடிக்குள்ளே நல்லா காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள் பொல பொலன்னு சவுண்டு வரும். அந்த போட்டிங்கனாலே டப்பு டப்புன்னு அந்த மாதிரி இருக்கக்குள்ளே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. 2-3 டைம் நல்லா சலிச்சு அரைச்சிக்கோங்க. ஏன்னா திப்பி மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்ட பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் ஆகுங்க. ஒரு மாதத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க என்னோடய 2 குழந்தைங்களுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே நன்றிங்க.